पति ब्रह्मचारी। போது 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 அண்ணி ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. சோர்ந்துட்டாங்களா? நீ என்ன பேசிட்டு இருக்க? அவ பாக்க அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கா. குறைஞ்சபட்சம் இப்படி பார்த்தாலும் அவளால 2 மணி நேரம் ஆட முடியும். 2 மணி நேரம் இல்ல, இவ 3 மணி நேரம் ஆடணும். அப்பதான் இவளுக்கெல்லாம் என்னோட இடுப்பு வலியை பத்தி தெரியும். வேலை செஞ்சு செஞ்சு என்னோட இடுப்பே உடைஞ்சு போச்சு. அம்மா, மிஸ்டர் பிரம்மச்சாரி, நீ என்ன வேணாலும் முயற்சி பண்ணு. நான் கண்டிப்பா என் அப்பா கிட்ட திரும்ப போக மாட்டேன். அசிங்கமும் கஷ்டமும் வந்தா நல்லவனா இருந்தவன் கூட கெட்டவனா மாறிடுவான். அதே மாதிரி இவ பிடிவாதமும் உடையும். கண்டிப்பா இவ அவ வீட்டுக்கு திரும்பி போயிடுவா. உங்க எல்லாரையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீங்க எல்லாரும் உங்க வீட்டுக்கு போங்க. என்ன ப்ளீஸ். இன்னும் எந்த அளவுக்கு இந்த வீட்டோட மானத்தை நீ காத்துல பறக்க விட போற? நான் நினைச்ச மாதிரியே போலீஸ் இந்த வீட்டுக்கு வந்துருச்சு. இது போதாதா உனக்கு? அது பத்தாதுன்னு இந்த வீட்டோட மானத்தை காத்துல பறக்க விட ஏரியாக்காரங்களை கூப்பிட்டுருக்கியா? அடிதடி, பொறுக்கித்தனம், அப்புறம் ரவுடிசம், இதெல்லாம் பார்த்துட்டேன். மிச்சம் இருந்ததையும் பார்த்துட்டேன். வீட்டு மருமகளா மத்தவங்க முன்னாடி நீ இப்படிதான் அசிங்கப்படுத்துவியா? எங்க இருந்து உனக்கு இந்த தைரியம் வந்தது? அவனுக்கு ஏற்கனவே அடிபட்டிருக்கு. ப்ளீஸ் அவனை அடிக்காதீங்க. நீ மரியாதை தள்ளிப்போ. நியாயமா நீங்க இவனதான் தடுத்திருக்கணும். வீட்டுக்கு வந்த மருமகளை வச்சு இவன் தான் வேடிக்கை காட்டிக்கிட்டு இருக்கான். யாராவது குறுக்க வந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். யாராவது தடுத்தீங்கன்னா அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். யாரும் குறுக்க வரமாட்டாங்க. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். மருமகளை தனியா விட்டுட்டு போய் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அவ ஒண்ணு இந்த வீட்டோட மருமக இல்ல. அவ தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கா. ஒரு தடவை ஐயா கிட்ட மன்னிப்பு கேட்டானா ஐயா கண்டிப்பா ஏத்துப்பாரு. இந்த கல்யாண உறவு எல்லாமே முடிவுக்கு வந்துரும். நான் எவ்வளவோ சொல்லிட்டேன். இப்ப நீங்க யாராவது சொல்லி அவளுக்கு புரிய வைங்க. தயவு செஞ்சு அவளை இங்க இருந்து போக சொல்லுங்க. நான் கூட தான் உனக்கு எவ்வளவோ புரிய வச்சேன். ஆனா நீ என்னோட அட்வைஸையும் கேட்கல, என்னோட ஒரு வார்த்தையையும் மதிக்கல, தெரியுமா? நான் சொன்னதை நீ கேட்காதப்ப மத்தவங்க எப்படி கேட்பாங்க? இவளை பத்திரமா பாத்துக்கோங்க. அண்ணி, அண்ணன் உங்களை ரொம்ப காயப்படுத்திட்டாருல்ல? அடுத்தவங்களுடைய சுமையை இதுக்கப்புறமா நீ என்னைக்கும் சுமக்க வேண்டிய தேவையில்லை. காவ்யா, என்னாச்சு? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. காவ்யா, வா மேல உட்காரு. சொல்றேன்ல, உட்காரு. காலை காட்டு.
காவியா, இதா உனக்கு எப்படி அடிபட்டுச்சு? எப்படி அடிபட்டதுன்னு எனக்கே தெரியல, கவனிக்கல. அ, அண்ணி, அண்ணா 1ஆம் நம்பர் ரவுடின்னு தானே நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? உலகத்துல மோசமானவர் தானே நினைக்கிறீங்க, சரிதானே? ஆமா, யார் மத்தவங்களுடைய வலி அப்புறம் எமோஷனை பத்தி கவலைப்படாம இருக்காங்களோ அவங்க கெட்டவங்கள தான் இருப்பாங்க. அண்ணி, பெரியம்மாவோட ஆபரேஷனுக்கு எங்களுக்கு கட்டாயமா பணம் தேவைப்பட்டுச்சு. அவங்களுக்கு மட்டும் சீக்கிரமா ஆபரேஷன் பண்ணலன்னா அவங்களால நடக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அண்ணனோட வாழ்க்கையில பிரம்மச்சாரி ஆகிறத விட வேற எதுவுமே அவருக்கு பெருசு கிடையாது. சத்திய பிரமாணம் பண்ணியிருக்காரு, வாழ்க்கை பூரா பிரம்மச்சாரியா இருப்பேன்னு. என்ன வேணா இருக்கட்டும், அவரை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு முன்னாடி சத்தியம்லாம் அவருக்கு பெருசே கிடையாது. பெரியம்மாவோட ஆபரேஷனுக்கு அவசரமா எங்களுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. அதுவும் இல்லாம பெரியம்மா மேல அவர் உயிரே வச்சிருக்காரு. அதனாலதான் யோசிக்காம பிரம்மச்சாரியத்தை உடனே விட்டுட்டாரு. உங்களையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. சொல்ல போனா எங்க அண்ணன் அப்படியே தேங்க மாதிரி தெரியுமா? வெளியேந்து பாக்குறதுக்கு தான் கடினமா தெரிவாரு, பார்க்க கோவமா. ஆனா உள்ளுக்குள்ள ரொம்ப மென்மையானவர், ரசகுல்லா மாதிரி. அவர் இந்த குடும்பத்து மேல ரொம்ப உயிரே வச்சிருக்காரு. ஆச்சரியமா இருக்கு, யார் என் மொத்த வாழ்க்கையும் அழிச்சானோ அவ ஒருத்தரோட உயிரை காப்பாத்துறதுக்கு இவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ண முடியுமா என்ன? நிஜமாவே இவன் மனசோட ஒரு மூலையில ஒரு சொட்டு அளவுக்காத மனிதனையும் இன்னும் இருக்கா என்ன? என்னால நம்ப முடியல. நில்லு, நான் குலாப் மாளிகை போறதுக்கு இப்ப தயாரா இருக்கேன். நான் என் அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கேன். என்ன, நிஜமாவே நீ உன்னோட குலாப் மாளிகைக்கு போயிட்டு உங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்க போறியா? ஆமா. யாரு யாரு எங்க போறா? நம்ம வீட்ல இருந்து பிரச்சனை போகுது. நிஜமாவா? நிஜமாவா? ஈஷா, நீ நிஜமாவே உங்க அப்பா வீட்டுக்கு திரும்பி போகணும்னு ஆசைப்படுறியா என்ன? பிடிவாதத்தினால சரி தப்புன்ற முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பிடிவாதம் அடுத்தவங்களுக்கு கஷ்டமாயிடக்கூடாது. நான் போறதுதான் உங்க எல்லாருக்குமே நல்லது. அதுவும் இல்லாம ஒரு ரவுடி பொண்டாட்டியா என்னால இந்த வீட்டுல வாழ முடியாது. இங்க பாருமா, உன்னோட இந்த முடிவை நான் ஆதரிக்கிறேன். இந்த வீட்டுல இவங்க எல்லாருக்கும் எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ உனக்கும் இருக்கு. உன்கிட்ட ஒண்ணு சொல்லிக்கிறேன், உன்னோட ஒவ்வொரு போராட்டத்துக்கும் நான் உனக்கு துணையா இருப்பேன். பெரியம்மாக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண விஷயத்தையும் அப்புறம் அண்ணனோட சூழ்நிலையை நான் சொன்னதால தான் அவங்க யோசிச்சு இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. ஆனா ஒருவேளை இவங்க அந்த வீட்டுக்கு போனா அவங்க வீட்டுல நான் தான் வேலை பார்க்கறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருமே. இவ்வளவு ஈஸியா அவ எப்படி ஒத்துக்கிட்டா? ஒருவேளை இவ போய் சொல்லி ஏதாவது புது திட்டம் போடுறாளா என்ன? ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ ஈஷா, ஒருவேளை இது உன்னுடைய புது சதி நீ திட்டமா சொல்ற இருந்தா- மாதிரி செய்யறதா இருந்தா நான் போலீஸ்க்கு போன் பண்ண போய் எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன். அப்ப நிஜமாவே இவ ஐயா கிட்ட மன்னிப்பு கேட்க தயாராயிட்ட போல இருக்க. நல்லவேளை என்னோட மொத்த டென்ஷனும் ஒரு செகண்ட்ல போக போகுது. என்ன ஏதாவது சொன்னியா? இல்ல, அது நீ திரும்பி போக தயாராகு. நான் ஐயா கிட்ட ஃபோன் பண்ணி நீ குலாப் மாளிகைக்கு போக தயாராயிட்டேன்னு சொல்றேன். நீ போ. நில்ல. இதுக்கப்புறம் என் முன்னாடி இதோ விரல் நீட்டி பேசுற வெள்ளம் வச்சுக்காத, புரியுதா? ஐயா, இஷாவை நான் உங்ககிட்ட கூட்டிட்டு வரேன். அவங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தயாராயிட்டாங்க.
இந்த குலாப் சிங்கோட முடிவு என்னைக்குமே தப்பா போனதா சரித்திரமே இல்ல. என்னைக்குமே நீ என் அதிர்ஷ்டம் தான். உன்னால எப்பவுமே என் வாழ்க்கையில அதிர்ஷ்டத்துக்கு குறைவே இருக்காது. அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த குலாப் சிங் சந்தோஷமா இருக்கான். சூரஜ் கேளு, நீ என்ன கேட்டாலும் உனக்கு நான் தாராளமா தரேன். கேளு. உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு எப்போ இருக்கும்போது எனக்கு வேற என்ன வேணும் சொல்லுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உங்களை கூட்டிட்டு உங்களோட மாளிகைக்கு நான் வரேங்கய்யா. இல்ல இன்னைக்கு வேணாம், நாளைக்கு அவளை அனுப்பு. நான் பேண்டு வாத்தியத்தோட பல்லாக்க அனுப்பி வைக்கிறேன். பல்லாக்களை ஏத்தி அவளை அனுப்பு. என்ன இந்த உலகத்திலேயே பூந்த வீட்டுல இருந்து பிறந்த வீட்டுக்கு பல்லாக்களை வரப்போற முத பொண்ணு இவளாதான் இருப்பா. என்ன பொறுத்த வரைக்கும் மொத்த ஊரு இத பார்க்கணும். அப்புறம் எல்லாரும் இந்த குலாப் சிங்க பத்தி தெரிஞ்சுக்கணும். அதாவது அவனுக்கு எதிராக யாராவது குரல் கொடுத்தா அவனை அழிக்க எந்த எல்லைக்கு போவான்னு தெரிஞ்சுக்கணும். என் பொண்ணோட வருக என்னோட வெற்றிக்கான அறிவிப்பு. ஸ்ரீ கிருஷ்ணா இந்தம்மா, ஹரே இந்த குழந்தை கிருஷ்ணனை உன் கூட கொண்டு போ. என்ன இவரோட விசேஷம் என்ன தெரியுமா? இவரை நீ எந்த வடிவத்துல நினைச்சு வணங்குறியோ அப்படியே மாறிடுவாரு. இவரை எப்பவும் உன் கூடவே வச்சுக்கோமா. உன்னோட கஷ்டமான நேரத்துல இவர் துணை இருப்பாரு. கண்டிப்பா உனக்கு வெற்றியை கொடுப்பாரு. உன்னோட நினைப்பு வந்துகிட்டே இருக்குமா. அட என்னம்மா இதெல்லாம்? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நானும் உங்களை நினைச்சுக்கிட்டே இருப்பேன்ப்பா. நான் உங்களுக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசலாம்ல. எப்போ தோணுதோ பண்ணு. அப்படி நீ ஃபோன் பண்ணா என் மனசுக்கும் ஆறுதலா இருக்கும். அந்த ஆண்டவன் உன்னை என்னைக்கு சந்தோஷமா வச்சுக்கணும். இதையே நீ அலங்காரம் பண்ணி வச்சிருக்க? யாருக்கு பண்ணிருக்கேன்னு சொல்லு. சுக்கி, சந்தோஷமான தருணங்கள்ல நீங்க கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. முதல்ல ஸ்வீட் சாப்பிடுங்க. இந்தாங்க. சந்தோஷமா? என்ன விஷயப்பா சந்தோஷமா இருக்கீங்க? இஷா வீட்டுக்கு திரும்பி வர போற அந்த சந்தோஷம் தான். நிஜமாவா? இஷா திரும்பி வர போறாளா? அண்ணி, இது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான விஷயம். சந்தோஷமான விஷயமா? ராம் 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 ராம். எந்த பொண்ணால என் பையன் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டானோ அவ எப்படி சந்தோஷத்தை கொடுப்பா? மா, இஷாவும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாமா. எந்த உலகத்துக்கு அவ போனாலோ அங்க வாழவும் தகுதி இல்ல, சாகவும் தகுதி இல்லைன்னு. அதனாலதான் அவ என்கிட்ட மன்னிப்பு கேட்க தயாராயிட்டா. அவளை திரும்ப கூட்டிட்டு வர்றதுக்காக தான் மேளத்தாளத்தோட இந்த பல்லாக்க ஏற்பாடு பண்ணிருக்கேன். இப்ப இந்த மொத்த ஊருக்கு முன்னாடி அவ அப்படியே தட குனிஞ்சு இந்த பல்லக்கில் உட்காந்து அவ வீட்டுக்கு வர போறா. இங்க வந்ததுக்கு அப்புறம் என் முன்னாடி என் காலில் விழுந்து கும்பிட்டு என்கிட்ட மன்னிப்பும் கேட்பா. அப்புறம் இந்த குலாப் சிங் எல்லாரும் முன்னாடியும் மிகப்பெரிய மகானாகி அவளை மன்னிச்சு கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள ஏத்துப்பானா. இதுதான் இந்த குலாப் சிங்கோட மிகப்பெரிய வெற்றியா இருக்கும். இஷா எப்படியாவது இந்த வீட்டுக்கு வந்தா போதும். அட சீக்கிரம் பல்லாக்க தூக்கிட்டு போய் என் பொண்ணை கூட்டிட்டு வாங்க. வாங்க. சித்தப்பா, ஹாஸ்பிட்டல் இருக்கிற எல்லா வேலையும் முடிஞ்சது. இப்போ அத்தைய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். நல்லதா போச்சு. எல்லாம் ஆண்டவன் கருணை தான். இந்த காலத்துல பாத்தீங்கன்னா நல்ல மருந்தும் சரி, நல்ல மருமகளும் சரி கிடைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும். அப்புறம் கடவுளோட அருளால ரெண்டுமே எனக்கு கிடைச்சிடுச்சு. இப்ப என் பெரிய மருமக மோனிகாவுக்கு கொஞ்சம் நல்ல புத்தி கொடுத்தாலே அதுவே போதும். அம்மா, எல்லா திங்ஸும் பேக் பண்ணிட்டியா? இந்த மாத்திரையும் அதோட சேர்த்து வச்சிருக்கேன். அப்ப நம்ம போலாமா? நீ அட
என்னைக்கு சூரஜ் கல்யாண விஷயம் தெரிஞ்சதோ அன்னைக்கே நானும் கிளம்பி வந்திருப்பேன் தெரியுமா? நான் இப்ப என் மருமகளை பார்க்க எவ்வளவு ஆர்வமா இருக்கேன்னு தெரியுமா? ஏன்னா அவ மட்டும்தான் இப்ப எனக்கு சேவையெல்லாம் பண்ணுவா. எனக்கு கை கால் புடிச்சு விடுவா, என்ன நல்லபடியா பாத்துப்பா, எனக்கு பால்ல மஞ்சள் போட்டு கொடுத்து மெடிசன்ஸ் எல்லாம் கொடுப்பா, அப்புறம் தலையில எண்ணெய் தேய்ச்சி விட்டு குளிப்பாட்டி விடுவா, கை கால் புடிச்சு விடுவா. உண்மையான சந்தோஷம்னா நமக்கு பிடிச்ச பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வர்றதுதான். பிடிச்ச மருமக வேற என்ன, அவ எனக்கு பிடிச்ச மருமக தான். கொஞ்சம் லொடலொடன் பேசுவா, இல்லன்னு சொல்லல. ஆனா அவளோட மனசு நல்ல மனசு. சின்ன வயசுல இருந்து பாத்திருக்கேன். இவ ஒருத்தியால தான் சூரஜோட மனச கண்டிப்பா ஜெயிக்க முடியும். வேணா நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. இந்த கல்யாணத்தால சூரஜ் அவனோட சத்தியத்தை மீறிட்டான். இந்த கல்யாணம் தான் அவனோட தலையெழுத்தையே மாத்த போகுது. எந்த மருமக மேல இவங்க இந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்காங்களோ அந்த மருமக எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டை விட்டு போறான்னு நான் இவங்க கிட்ட எப்படி சொல்லுவேன்? பண்டி, அவங்களை கூப்பிடு. அட என்னப்பா நீங்க பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கீங்க? நில்லுங்க நில்லுங்க, கீழே வைங்க கீழே வைங்க. ரியாவோட கல்யாணம் தான் அன்னைக்கே நின்னு போச்சு இல்லையா? அப்புறம் இந்த பல்லாக்கு பேண்ட் வாதி எல்லாம் எதுக்கு? அட நீங்களா தயவு செஞ்சு உங்களோட வேலையை பாருங்கண்ணா. போங்க போங்க. ஆமா, சரியான பைத்தியங்க. ஃபைனலி நம்ம இஷானி இந்த வீட்டை விட்டு போறாங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கல்ல? நான் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கேன்னா இந்த மொத்த ஏரியாவுக்கும் எக்ஸ்ட்ரா சுகரும் எக்ஸ்ட்ரா மலாயும் போட்டு எல்லாருக்கும் டீ குடுக்கணும்னு தோணுது. ஆனா இவளுக்கு தேவையில்லாம பணம் செலவு பண்ணிட்டோம்ல. என்னமோ உண்மைதான். அதனால கால் ஸ்பூன் கூட எக்ஸ்ட்ரா சக்கரை போட மாட்டேன். நான் யோசிக்கிறதுல ஒன்னே ஒண்ணுதான், இந்த மொத்த செலவையும் எப்படி சரி பண்றதுங்கிறது தான். இஷானி அவங்க வீட்டுக்கு போறாங்க. அப்போ நான் எப்படி வேலைக்கு போறது? அவங்க வீட்டுக்கு வேலைக்கு போற விஷயத்த அவங்க கால் பண்ணி சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் பெரியமாவும் அப்பாவும் என் மேல கண்டிப்பா கோவப்படுவாங்க. பார்த்து ஜாக்கிரதையா இருங்க. அப்புறம் நேரத்துக்கு ஆல்மண்ட் போட மறக்காதீங்க. நீயும். இஷா இங்கிருந்து போறா, சரளாத்த வராங்க. இனிமே நிரந்தரமா சூரஜ் எனக்கு சொந்தமாயிருவான். मिलके भी दोनों हैं अजनबी, कैसी है ये दास्तां, ये दास्तां। சாரி. நீ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உன் மனசை நான் காயப்படுத்துற மாதிரி நான் பண்ண எல்லா விஷயத்துக்கும் என்ன மன்னிச்சிரு. எனக்கு உங்ககிட்ட சாரி சொல்லணும். ஏன்னா நான் இங்கிருந்து போனதுக்கு அப்புறமா உன் பிரச்சனைகள் குறைய போறது இல்லை, அதை விட இன்னும் அதிகமாக போகுது. என்னை விட வரமாட்டியா? இல்ல, நீ அங்க தனியா போகணும்னு தான் ஐயா ஆசைப்படுறாரு. किसी ने न जाना अलग है मिजाज एक दूजे से पर चल रहा कारवां ये कारवां
சூரஜ் அண்ணன் வாழ்த்துக்கள். எப்படியோ துரத்திட்டீங்க. சுண்டலி மாதிரி இருந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கல்ல? இல்ல 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 சாரி. என்னென்ன எந்த உலகத்துல இருக்கீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னா, அண்ணியோட பல்லாக்கு ரொம்ப தூரம்லாம் போயிருக்காது. நீங்க வேணா ஃபோன் பண்ணி பல்லாக்கு திருப்பி வர சொல்லுங்க. ஒருவேளை நீ அவங்கள ரொம்ப மிஸ் பண்றனா, நீ அவங்க கூடவே போயிடு. என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசாத. ஓகே. ஈஷா சரியான நேரத்துக்கு தான் இங்க இருந்து போயிருக்கா. ஏன்னா பெரியமா எந்த நிமிஷம் எந்த நேரத்துக்கு வேணாலும் நம்ம வீட்டுக்கு வரலாம். அவங்களுடைய ரூமுக்கு போய் அவங்களோட பெட் எல்லாம் க்ளீன் பண்ணனே, அதை விட்டுட்டு இங்க வந்து தேவையில்லாத பேசிட்டு இருக்க. என் பையனுக்கு எவ்வளவு நல்ல மனசு. எந்த பொண்ணு என் பையனுக்கு துரோகம் பண்ணாலோ அவளை மன்னிச்சு வீட்டுக்கு கூப்பிட்டுருப்பான். கீழே வைங்க வைங்க வைங்க. ஈஷா மருமகளே, என் செல்லத்துக்கு நான் மட்டும்தான் ஆரத்தி எடுப்பேன். அவளோட தோத்து போன முகத்தை பார்க்கிற முதல் உரிமை எனக்கு தான். செல்லம், ஏய் செல்லம், பல்லக்க விட்டு முதல்ல வெளியில வாமா. நீ பண்ண தப்பு, உன்னுடைய சிறுபிள்ளைத்தனம் எல்லாத்தையும் நான் மன்னிச்சிட்டேம்மா. வா செல்லம், வா வெளியே வா. ஈஷா செல்லம், ஏய் ஈஷா, அட வெளியில வாமா. ஈஷா, ஈஷா எங்க போன? ஈஷா எங்க? ஐயா சொல்லுங்க ஐயா. ஈஷா எங்க? இன்னும் பல்லாக்கு அங்க வந்து சேரலையா ஐயா? இங்க பல்லாக்கு காலியா வந்திருக்கு, ஆனா ஈஷா அதுல இல்ல. என்ன சொல்றீங்க ஐயா? காலி பல்லாக்கு வந்திருக்கா? ஆனா இப்ப அதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவளுடைய பொறுப்பை நான் உங்ககிட்ட தான் ஒப்படைச்சேன். அவ எங்க? இந்த சூரஜ் இருக்கிற வரைக்கும் நீங்க எதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அவங்க எங்க போயிருந்தாலும் அவங்களை தேடி கண்டுபிடிச்சு உங்ககிட்ட வந்து ஒப்படைக்க வேண்டியது என்னோட கடமை. நம்புங்க. நீ எவ்வளவு சீக்கிரம் அவளங்க கூட்டிட்டு வரியோ அவ்வளவு சீக்கிரமா வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது சூரஜ், புரிஞ்சுதா? ஒரு வேளை அவன் கிடைக்கலன்னு வை, அப்புறம் சீக்கிரமாவே அவங்க கிடைப்பாங்க. சீக்கிரம் போய் தேடு. என்னை விட வர மாட்டியா? இல்ல, இந்த முகத்துக்கு பின்னாடி இன்னும் எத்தனை முகம் இருக்கோ யாருக்கு தெரியும்? நீ எனக்கு துரோகம் பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை ஈஷா. இது கொஞ்சம் கூட சரியில்லை.